சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லி தமிழில் ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஐடியாஸ், உங்கள் திறமை அப்படின்ற அந்த சித்திரத்தை வெளியில் எடுத்து சொல்லக்கூடிய இங்கிலீஷ்ன்ற அந்த சுவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் சரியில்லைன்னா அவங்க கரியர் மற்றும் ப்ரொமோஷன் அப்படின்றது தடைபடக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை சால்வ் பண்ண தான் வராங்க நம்ம ஸ்பான்சர் சூப்பர்னோவா ஏஐ. இந்த இங்கிலீஷ் கோர்ஸ் ஏன் பெட்டர் அப்படின்னா, உங்க ஃபிளெக்சிபிள் டைம்க்கு ஏற்ற மாதிரி இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த டைம்ல எந்த ப்ரெஷரும் இல்லாம இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்க ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். இங்கிலீஷை பேசி பயிற்சி பண்ணா மட்டும்தான் திறம்பட கத்துக்க முடியும். அதுக்காக தான் இதுல பாத்தீங்கன்னா கார்பரேட் டிஸ்கஷன்ஸ், உங்களுடைய ஆஃபீஸ் டிஸ்கஷன்ஸ் சொல்லி ஏஐ மூலியமா உங்களை பேசி பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்றத பாக்குறோம். 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. எவ்வளவு வேணாலும் நீங்க பேசி பயிற்சி பண்ணலாம். யாராவது நம்மளை பார்த்து சொல்லிடுவாங்களோ அப்படின்ற தயக்கமே உங்களுக்கு இதுல தேவையில்லை. உங்களோட ஃபிளெக்சிபிள் நேரத்துல ஈஸியா நீங்க பேசி பயிற்சி பண்ணலாம். உங்களை மானிட்டர் பண்ண, உங்களை மோட்டிவேட் பண்ண கூடவே ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. இனி உங்க திறமைக்கேற்ற அங்கீகாரத்தை பெற நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட இந்த சூப்பர்னோவா ஏஐ இங்கிலீஷ் கோர்ஸ் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம், ஜெயஹிந்த். இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போகிறது, H1B விசா. இரண்டாவது மிகப்பெரிய கனவு அங்கே கிரீன் கார்டு வாங்கணும், குடியுரிமை வாங்கணும் அப்படின்றது. இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே ட்ரம்ப்பு கொல்லி வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி போய் அங்கே வேலை செய்கிறது தவறு கிடையாது. நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் எங்கே கொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 21, 2026 USCIS பாலிசி மெமரண்டம் PM 6020199 இதில் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, H1B விசா, L1 ஒர்க்கர்ஸ், டூரிஸ்ட், பரோலிஸ், ஹியூமனிடேரியன் விசா ஹோல்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு குடியுரிமை கிரீன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவில் இருந்து பண்ண முடியாது. உங்கள் சொந்த நாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் அப்ளை பண்ணி தான் வாங்க முடியும் அப்படின்றதான். கிட்டத்தட்ட 14 லட்சம் கிரீன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 2024 இஷ்யூ பண்ணாங்க. 50-60 லட்சத்துக்கும் அதிகமான கிரீன் கார்டு அப்ளிகேஷன்ஸ் 10-12 வருடம் முன்னாடி பண்ணதெல்லாம் இப்போ வரைக்குமே அது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு அணுகுண்டை ட்ரம்ப் ஏன் வீசினாரு அப்படின்றது போல அந்த அணுகுண்டு என்ன அப்படின்றத பார்க்குறோம். இந்த பாலிசி PM 6020199 படி த லாங் ஸ்டாண்டிங் ப்ராக்டிஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ், AOS அப்படின்றது ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இமிகிரண்ட்ஸை கிரீன் கார்டு கொடுக்கறது. அமெரிக்காலே இருந்துக்கிட்டு உங்கள் வீசாவை நீங்கள் கிரீன் கார்டு அப்ளிகேஷன் கொடுத்து குடியுரிமையாக இது பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்கிறது இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேஸ், நாட் அ லீகல் ரைட் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு வகையில் உண்மையும் கூட இது எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோன்றத பொறுத்து இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் நாட்டுக்கு நீங்கள் இமிகிரண்ட்டாக வரீங்க, L1 விசா, H1B விசா, ஸ்டூடெண்ட் விசா ஏதோ ஒரு ஃபார்மில் வரீங்க. இப்போ நீங்கள் கிரீன் கார்டு வேணும்னு கேட்குறீங்க, குடியுரிமை வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இந்த இடத்துல இதனால் வரைக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தது எங்களுடைய பெருந்தன்மை, இது சட்டம் கிடையாது அப்படின்றதுதான். இப்போ என்ன ஸ்டேட் பண்ணியிருக்காங்க, என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் AOSன்றதை மாற்றிருக்காங்க. இந்த மாற்றினதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிலீஃப், இது ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மையாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இது ரொட்டீன் பாத்வே கிடையாது அப்படின்றதா. இதனால யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 H1B டெக் விசா ஹோல்டர்ஸ். இந்த H1B டெக் விசா ஹோல்டர்ஸில் உலகத்திலேயே அதிகமாக பெறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான். இந்தியர்களில் குறிப்பாக அதிகமாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஓரளவுக்கு டெல்லி மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள். ரெண்டாவது F1 ஸ்டூடெண்ட் விசா. மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டூரிஸ்டில் விசாவில் போனவங்க, ஆனால் அங்கே அமெரிக்க குடிமக்களை கல்யாணம் செய்தவங்க. இது ஒரு பெரிய ஸ்கேமாகவே போச்சு, குறிப்பாக பஞ்சாபில். அதன் பிறகு உக்ரைன் வார்லேருந்து தப்பிச்ச அமெரிக்காவுக்கு அடைக்கலம் புகுந்தவங்க, அதே மாதிரி அமெரிக்காக்காக ஆப்கானில் சண்டை போட்டு இப்போ தாலிபான் அரசாங்கத்தால் கொலை செய்யப்படுவோம் அப்படின்னு அந்த அச்சுறுத்தல் இருக்கவங்க அமெரிக்கா வந்தாங்க. இது அமெரிக்கா அவங்களுக்கு கொடுத்த உத்தரவாதம். அதன் பிறகு ஹியூமனிடேரியன் பரோலிஸ்ன்னு சொல்லக்கூடியது மனிதாபிமான அடிப்படையில் இங்கே அங்கன்னு சொல்லி நடக்கக்கூடிய கலவரங்கள்ல இருந்து உள்ள வரக்கூடியவங்க. ஸோ மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1B விசா ஹோல்டர்ஸ் தான். இப்போ இதுல என்ன அப்படின்னா, சட்டம் சேஞ்ச் ஆகல.
நிறையா ரூமர்ஸ் என்ன வந்துச்சு வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தை மாற்றிட்டாங்க அப்படின்ற சட்டம் சேஞ்ச் ஆகலை. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இமிகிரண்ட் விசா ப்ராசஸிங் அப்படின்றத ஏற்கனவே ஒரு catch-22 சுச்சுவேஷன் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து இமிகிரண்ட் விசா ப்ராசஸிங்கை 75 நாடுகளில் ஏற்கனவே நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லேருந்து யாருக்குமே இமிகிரேஷன் கொடுக்கக்கூடாதுன்ற தடையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னா நீங்கள் H1B விசாவில் அமெரிக்காவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு 10-12 வருடம் காலம் ஆச்சு, விசா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 12 வருஷம் கழிச்சு நீங்கள் அங்கே திருமணம் செய்து அதன் பிறகு நீங்கள் விசா அப்ளை பண்ணுறீங்க. ஒருவேளை உங்களுடைய மனைவியோ இல்லை உங்களுடைய ஹஸ்பண்டோ ஏற்கனவே அங்கே க்ரீன் கார்டு இருக்குது, நீங்கள் இங்கேருந்து H1B விசாலையோ இல்லை ஸ்பௌஸ் விசாலையோ போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அமெரிக்காவில் இருந்தே அந்த க்ரீன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இப்போது அதை பண்ண முடியாது. அமெரிக்காவில் உங்கள் குழந்தைகளே இருந்தாலும் சரி, அவங்க குடிமக்களாக இருந்தாலும் இல்லை வந்து உங்களுடைய அப்பா அம்மாவோ இல்லை யார் வேணால் இருக்கட்டும், நீங்கள் க்ரீன் கார்டு வாங்குறதுக்கு மீண்டும் இந்தியா வந்து இந்தியாவில் அப்ளை பண்ண பிறகு தான் நீங்கள் போக முடியும் அப்படின்றது. இப்போது 13 லட்சம் பேர் H1B விசா ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் நேரடியாக அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா சிலிக்கான் வேலியில் இருக்கக்கூடிய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் சில பேர் நான் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த H1B விசாவில் இருக்கக்கூடியவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க? அதிகம் பார்த்தீங்கன்னா ஐடி நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில், அமெரிக்காவுடைய டெக் நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க. இப்போ அவங்க இந்தியாவுக்கு வந்து இங்கே தங்கி இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணி அது கிடைச்ச பிறகு தான் அமெரிக்கா திரும்ப வர முடியும் அப்படின்னா அப்போ அவ்வளோ நாள் அந்த அத்தனை வருடம் காலம் அவங்க வேலையை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய க்ரீன் கார்டு பேக்லாக் அப்படின்றது 10லேருந்து 86 வருஷம் ஏற்கனவே இருக்குது. ஸோ இது கேரண்டியும் கிடையாது நீங்கள் உடனே இந்தியாவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ஜியோ பொலிட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய செட்பேக். ஏன்னா H1B விசா அப்படின்றது அதிகமாக உலகத்தில் பயன்பெறதுன்றது இந்தியர்கள். ஒரு வருடத்துக்கு ரஃபா 80,000 H1B விசாவில் பார்த்தீங்கன்னா 60,000 விசா இந்தியர்கள் எடுப்பாங்க. அடுத்தது சீனர்கள். ஸோ சீனர்களுக்கு ஒரு 5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் விசா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் போய் ஷி ஜின்பிங்கிட்ட கை கோத்துட்டு வரும்போது இந்த செய்தி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அஃபிஷியல் குவாட் விசிட்காக இந்தியாவில் வரும்போது இந்த செய்தி வருது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெமோட டைட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் டிஸ்கிரிஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேஸ் அண்ட் அன் எக்ஸ்ட்ராடினரி ரிலீஃப் தட் பெர்மிட் அப்ளிகன்ஸ் டு டிஸ்பென்ஸ் வித் ஆர்டினரி கான்சுலர் விசா ப்ராசஸ். USCIS உடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஜாக் கேலர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா from now on an alien who is in the US temporarily and wants a green card must return to the home country to apply except in extraordinary circumstances. ஏலியன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீங்க விசா கொடுக்கறது நீங்க, உங்க கண்ட்ரியோட என்ட்ரி பர்மிட் கொடுக்கறது நீங்க, ஆனா பேர் பார்த்தீங்கன்னா ஏலியன், வேற்றுக்கிரகவாசி அப்படின்னு ஒரு பொருள். அது அமெரிக்காவுடைய ஸ்லாங்னு வச்சுக்கங்களேன். ஸோ யார் எந்த டைப் ஆஃப் விசாவில் அமெரிக்கா வந்து நீங்கள் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணால் இங்கே நாங்கள் கொடுக்க முடியாது, உங்களுடைய தாய்நாட்டுக்கு போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஹெச்எஸ் வந்து இது வந்து சொல்கிறாங்க, இது வந்து ஒரு லூப் ஹோல். இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லூப் ஹோலாக இருந்து யார் அமெரிக்கா வர்றதுனாலும் வேலைக்காக வர்றதில்ல, குடியுரிமை பெறணும்னு தான் வராங்க. H1B விசான்றது ஒரு லூப் ஹோலை பயன்படுத்தி இவங்க க்ரீன் கார்டு வாங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து சொல்கிறாரு. இப்போ இதில் யார் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1B டெக்னிக்கல் ஒர்க்கர்ஸு, F1 ஸ்டூடெண்ட்ஸு, L1 எக்ஸிக்யூட்டிவ், டூரிஸ்ட் மேரிட் டு US சிட்டிசன்ஸ், ரெஃப்யூஜிஸ், அசைலம் சீக்கர்ஸ், ஹியூமனிடேரியன். இதில் கடைசி 3 டூரிஸ்டாக போய் அமெரிக்காவில் இது ஒரு பெரிய ஒரு இதுவே ஓடிச்சு, ஒரு ஸ்கேமே ஓடிச்சு பஞ்சாப் குஜராத்லலாம் அந்த காலகட்டங்களில், ஈவன் ஆந்திராவில் கூட. பட் மெயினாக பார்த்தீங்கன்னா H1B மற்றும் F1 விசாஸ் தான் இதில் அஃபெக்ட் ஆக போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அதே மாதிரி இது யாருக்கு இப்போ குடியுரிமை கொடுப்பாங்க, க்ரீன் கார்டு கொடுப்பாங்கன்றதும் அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா டெம்பரரியாக உள்ள வருது, ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை டூரிஸ்டாவோ இல்லை H1B விசாவோ, இதை வந்து இப்போ நெகட்டிவாக பார்க்குறாங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 100 கோடி ரூபா பணம் இருந்ததுன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து கோல்டன் கார்டு கொடுத்துருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் இந்த டெம்பரரியாக போகும் பொழுது நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு அவங்க நெகட்டிவாக பார்க்குறாங்க. அதே மாதிரி எனி இமிக்ரேஷன் வயலேஷன், நீங்கள் தான் தவறு செஞ்சு இமிக்ரேஷனை தப்பான தகவலை கொடுத்தாலோ, இல்லை விசா முடிஞ்சு நீங்கள் ஓவர் ஸ்டே பண்ணியிருந்தாலோ, இல்லை நீங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக குறிப்பாக ட்ரம்ப்புக்கு எதிரான பதிவுகளை போட்டுட்ருக்கீங்க சமூக வலைத்தளம் இருந்தாலும் அதுவும் நெகட்டிவ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
கான்சுலேட் வழியாக நீங்கள் போகணும் அப்படின்றதும், இதில் வந்து உங்களுக்கு எக்கனாமிக் பெனிஃபிட்டுக்காக நீங்கள் உள்ளே வரீங்களா, சம்பாதிக்கணும்னு உள்ளே வரீங்களா, இல்லை நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றதையும் பார்க்குறாங்க. ஸோ மீனிங் என்னென்னா, இப்போ நாசாவோ இல்லை நீங்கள் பென்டகன் சம்மந்தப்பட்ட சிஏஏ சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு போனீங்கன்னா அது வந்து அவங்க வந்து நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு அமெரிக்க நிறுவனம் சாஃப்ட்வேர் நிறுவனத்துலையோ இல்லை இதுலையோ போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க எடுத்துக்கக்கூடிய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது. அதே மாதிரி லீகல் ரெக்யர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணால் போதாது. உங்ககிட்ட சொத்து இருக்குது, உங்களுக்கு வந்து உங்கள் மேலே எந்த கேஸும் இல்லை, அமெரிக்காவில் நீங்கள் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, கிரெடிட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது, இதெல்லாம் மட்டும் கிடையாது. இட்ஸ் அட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த ஆஃபீஸர். இது எல்லாமே இருந்தாலும் கொடுக்கலாமா வேணாமான்றத அந்த அதிகாரி முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவங்களுடைய ராஃபம் நியூமன் ப்ரவுன் என்ன சொல்கிறாருன்னா, எலிஜிபிலிட்டி இஸ் நோ லாங்கர் எனஃப், வர்த்தினஸ் இஸ் த நியூ ஸ்டாண்டர்ட். வெறும் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும் பத்தாது, நீங்கள் அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்கு தகுதியான ஆளா, அப்போ அந்த தகுதி யார் முடிவு பண்ணுறா, அந்த விசா ஆஃபீஸில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் அதிகாரி. இப்போது ஸ்கேல் ஆஃப் இம்பேக்ட் நம்ம பார்ப்போம். டிஹெச்எஸோட டேட்டா எடுத்தோம் அப்படின்னா 14 லட்சம் கிரீன் கார்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க 2024. H1B மற்றும் விசா ஹோல்டர்ஸ் அவங்க ஃபேமிலிஸ் அமெரிக்காவில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர். கண்ட்ரீஸில் ஒரு 75 நாடுகளில் விசா ப்ராசஸை கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நாடுகள் இனிமேல் அப்ளை பண்ண முடியாது. கண்ட்ரீஸ் அவுட்ரைட் என்ட்ரி பிராண்ட் அமெரிக்காக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 100+ நாடுகள் இருக்குது. இது வரைக்கும் அவங்களுடைய இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டான ஐசி கைது செய்தது 6,41,000 பேர். ஒயிட் ஹவுஸோட பார்டர் டேட்டா இது. 6 லட்சம் பேர் கைது செய்து வெளியில் இது பண்ணியிருக்காங்க. ஜனவரி 2025 கடந்த ஒரு 14 மாதத்தில் 8 லட்சம் பேர் அங்கேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இது வந்து லீகலா செல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான லீகல் அட்டர்னி சொல்றது அவங்களுடைய டாட் பாமர்லி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டோடைய மூத்த வழக்கறிஞர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த உடனடியாக நீங்கள் மாற்ற முடியாது அப்படிங்கிறாரு. இமிகிரேஷன் நேஷனாலிட்டி ஆக்ட் கிளியர்லி அலோஸ் இண்டிவிஜுவல்ஸ் லீகலி இன்ஸ்பெக்டட் அண்ட் அட்மிட்டட் டு அட்ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் வித்தின் த யூஎஸ். அதாவது எந்த விசாவில் வந்தாலும் அமெரிக்க குடியுரிமையான அந்த கிரீன் கார்டுக்கு, குடியுரிமைன்றது வேற, பிஆர் அப்படின்றது வேற, கிரீன் கார்டுக்கு அமெரிக்காவில் உள்ள நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஒரு கையெழுத்தை போட்டு மாற்றிட முடியாது, இது இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷேவ் தலால் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் இமிகிரேஷன் லாயர்ஸ் அசோசியேஷனோட மிக முக்கியமான பிரதிநிதி. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இதோட தாக்கம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் H1B விசாவில் அமெரிக்காவுக்கு போகிறீங்க. இப்போ அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது. இப்போ அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கார்டு ஹோல்டராகவோ இல்லை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து க்ரீன் கார்டு ஹோல்டராக இருக்காங்க. இப்போது ஏற்கனவே இருக்க முறைப்படி நீங்கள் க்ரீன் கார்டை அங்கேருந்தே அப்ளை பண்ணி ஒரு 10-15 வருடம் வெயிட்டிங் பிறகு உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஆனால் இப்போ இருக்கிறதப்படி உங்களோட மனைவியோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லை குழந்தைகளை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி கிடச்ச பிறகு தான் திரும்ப போக முடியும். அதுக்கு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்தாலுமே தகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. தகுதி யார் முடிவு பண்ணுவாங்க? அமெரிக்கா தூதரகத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. ஸோ குடும்பமே பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இப்போ வந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தேர்ந்த வல்லுநர்கிட்ட நான் பேசும்போது சில முக்கியமான அட்வைஸை கொடுத்துருந்தேன். I-485 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்டிங் அப்ளிகேஷன் ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன்னா தயவு செய்து அதை வித்ட்ரா பண்ணிடாதீங்க, நம்பர் 1. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் ஃபார் எவிடன்ஸ், RFEன்னு சொல்லக்கூடியது, இந்த இடத்துல உங்ககிட்ட சில முக்கியமான சாட்சியங்களை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கேட்பாங்க இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைப்படி. அதில் நிறையா டிலே வரும், பொறுமையாக இருங்க அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்கிரிஷனரி பேக்கெட்டை வந்து உருவாக்குங்க. ஃபேமிலி டைஸ், அங்கே வந்து நீங்கள் தனியாக இருக்காதீங்க, ஃபேமிலிஸோடு இருங்க. லோக்கல் கம்யூனிட்டியில் இன்வால்வ் ஆகுங்க, கம்யூனிட்டி சர்வீஸில் இன்வால்வ் ஆகுங்க. எந்த விதமான கிரிமினல் ஒரு சின்ன ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் மாதிரியான ஹிஸ்ட்ரி கூட இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கோங்க. எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் டேக்ஸை கரெக்டாக கட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்ஷிப் எவிடன்ஸையும் சரியாக பண்ணுங்க. அதாவது நாளைக்கு என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்தால் என் மகன் அப்பா இல்லாமல் இருப்பான், இல்லை என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த சினாரியோவை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சில கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
இது 2 வருட காலம் ட்ரம்ப்போடைய இந்த இடத்துல இதை வந்து நீங்கள் தாங்கி தான் ஆகணும். அடுத்த அரசாங்கம் யார் வர போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் H1B விசா அப்படின்றது இது இந்தியர்களை பாதிக்கிற அளவுக்கு அமெரிக்காவை இதை விட அதிகமாக பாதிக்கும். ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் நிக் டேவிடா அவர் எக்ஸ்தலத்தில் என்ன பதிவிட்டிருந்தார்னா, திஸ் இஸ் த worst imaginable way to disrupt important work for the country and pretend you are fighting some loophole. இருக்கிறதுலையே மோசமாக நாட்டை கொண்டு போகக்கூடியது இந்த முடிவு. ஏதோ ஒரு லூப்போலை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக முக்கியமான வேலைகளை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான ஸ்டார்ட் அப் அப்படின்றது இங்கே அஃபெக்ட் ஆகும். இவனுங்க ஏதோ H1B விசாவை வந்து ஏதோ நமக்காக அப்படியே அப்படியே வாரி வழங்கிட்டாங்க, ஏதோ ஒரு பிச்சை போட்ட மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. உலகத்தோடைய பெஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டேலண்ட் இந்தியாவில் இருக்குது, குறிப்பாக ஐடி ஃபீல்டில். அந்த இதை வந்து நீங்கள் ஒரு கேரக்டரை கொடுத்து க்ளீன் கண்ட்ரி, ட்ரீம் கண்ட்ரின்னு சொல்லி கொடுத்து நீ அங்கேருந்து நம்ம மக்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம மக்கள் இல்லாமல் அந்த டெக்னாலஜி சுப்பீரியாரிட்டி அப்படின்றது இவங்க கிட்ட வராது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டேட் லைனோட ஒரு அனாலிசிஸ் எடுத்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான டாப் சயின்டிஸ்ட் அமெரிக்காவுடைய யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடியவங்க, ஃபவுண்டர்ஸு, ஸ்டார்ட் அப்போடைய மிக முக்கியமான சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர்ஸ், சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓவன்லேயோ இல்லை H1 விசாலேயோ வந்திருப்பாங்க. இவங்களை நீங்கள் திரும்ப அனுப்புனீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரெயின் ட்ரெயின் ரிஸ்க் அப்படின்றாங்க. காஃப்மேன் ஃபவுண்டேஷன் நியூயார்க் யூனிவர்சிட்டியோடது, NYU அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயின் ஆகும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நல்ல ஸ்கில்டு ஒர்க்கர்ஸு, குறிப்பாக இந்தியர்கள் திரும்ப போனாங்கன்னா அமெரிக்காவுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்தாக முடியும்ட்டு. இந்த இடத்துல தான் இந்தியாவுடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோடைய தலைவர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள், ஜோவோடைய ஃபவுண்டர், அவர் ஓப்பன் ரெக்வெஸ்ட் வச்சிருக்காரு, கம்பேக் ஹோம், இந்த இடத்துல நம்ம நாட்டுக்கு திரும்ப வாங்க, எனாஃப் இஸ் எனாஃப், இங்கே ஒரு மிகப்பெரிய பாரதத்தை நம்ம உருவாக்கலாம் அப்படின்ட்டு. தமிழக அரசு ஒரு வரவேற்கத்தக்க விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏஐ அப்படின்ற ஒரு புது துறையை உருவாக்கி ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க. ஒரு புது அரசாங்கம் நிச்சயமாக மத்திய அரசோட கூட்டாக சேர்ந்து இங்கே தமிழ்நாட்டோடைய ஜிடிபியை நம்ம ரெட்டிப்பாக்குறதுக்கு இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், இங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஒரு பவர் ஹவுஸாக தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் மாற்றணும் அப்படின்ற போது தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வென் தெர் இஸ் அன் அட்வர்சரி நம்ம சொல்லுவோம். ஒரு பிரச்சனையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நமக்கு இருக்குது. கோவிட் சமயத்தில் தான் இந்தியாவால் வேக்சின் தயாரிக்க முடியும்னு நமக்கே தெரிஞ்சுது. 100 கோடி வேக்சின் நம்ம வந்து போட்டு முடித்தோம். ஸோ அப்படிப்பட்ட தருணத்தை ஒரு பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்தி அங்கேருந்து வரக்கூடிய நம்மளுடைய வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு தேவையான அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், லஞ்ச லாவணியத்தெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இவங்க அந்த அட்மாஸ்பியரை மத்திய அரசும் மாநில அரசும் கிரியேட் பண்ணாங்கன்னா இதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம டெக்னாலஜியில் ஒரு மிகப்பெரிய லீடராக வரதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நம்ம பார்க்குறேன். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.